விஜய் வரதுக்கு முன்னாடி அவரை எப்படியெல்லாம் அழகாக வரவேற்றிருக்காங்க பார்த்தீங்களா? அவர் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னா கிடையாது, இடையில ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் பிரச்சனை. மற்றபடி விஜய்னால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும். கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. இந்த இடத்துக்கு பதிலாக வேற இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே அது வந்து தெரியுமே, எனக்கும் அது வந்து தெரியும். கூட்டம் பாருங்க எவ்வளோ அலமோது பாருங்க. இந்த கூட்டத்தில் வீடியோலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் எடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையுமே புரியும். எப்படி எல்லாம் கீழே விழுந்தாங்க, எப்படி இறந்தாங்க, எப்படி கூட்டம் இருக்கு, எப்படி நெரிசல் இருக்கு, எது மேலலாம் ஏறி நின்னாங்கன்றது கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு 5 போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க. 5 போலீஸும் ஒரே மாதிரி நிற்காம 2 போலீஸ் அங்கங்கே தள்ளி தள்ளி நின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல 5 போலீஸ் நின்னா வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் போலீஸே பார்க்க முடியல. ஒரு இடத்துல தான் ஒரு 5 பேர், அப்புறம் ரொம்ப தள்ளி அப்புறம் ஒரு 2 பேர், இந்த மாதிரி தான் தெரிஞ்சாங்களோடைய அவங்களுமே ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருந்த மாதிரியே தெரியல. அந்த வண்டி நகர்றது கூட இடம் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும். ஏன்னா சுற்றி வந்து மக்கள் வந்து அப்படியே வளைச்சி நிற்கிறாங்க. கூட்டம் டக்குன்னு ஸ்பீடாக வந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்க வந்து பேசுகிற இடத்துக்கு வரதுக்கே, இந்த வண்டி மூவ் ஆகி வரதுக்கே எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரம் ஆயிருக்கும். 8 மணிக்கு வர வேண்டியவர் இன்னும் வரலன்னா இதுலேயே அவருக்கு 1 மணி நேரம் ஆயிருக்குமே, லேட் ஆகிருக்குமே கூட்டத்துக்குள்ளே வரதுக்கே. ஒரு டைகர் கிங்கு சைட்ல இருக்க பேரிகேட்லாம் பிரிக்காதீங்க. உள்ள யாரும் அனுப்பாதீங்க. இந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள இந்த தகடு சீட்டை யாரும் பிரிக்காதீங்க. யாரும் உள்ள வராதீங்க. க்ளோஸ் பண்ணுங்க. 1 2 3 ஓகே 1 2 3 கால் வந்துங்க.
முடிச்சிட்டாங்க மாப்ள. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. ஏய் நினைச்சுடா இங்கயா அங்கே நின்று நினைக்கிறேன் வண்டி. உள்ள இருக்காரா? சீட்டு போட்டிருக்கிறது உள்ள யாரும் இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பேர் கையிலையும் செல்லு தாங்க வெளிச்சம் வருது. எல்லா கையிலையும் செல்லு இல்லாத கையே கிடையாது. விஜய் பார்க்க போகிறது ஒரு இது, அது இல்லாமல் அவர் கூட வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இதுக்கு தான் முக்கால்வாசி போயிருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. எங்கேயெல்லாம் ஏறி நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள், இடம் இல்லாமல் அங்கங்கே மரத்தில் அங்கங்கே தொங்கிக்கிட்டு, வீட்டு படியில், மரத்தில், மாடியில். இந்த வீடியோவை பாருங்கள், எத்தனை பேர் இறந்து கீழே அப்படி இப்படியே கிடக்குறாங்க பாருங்கள். ஒரு சில பேர் தூக்கி வச்சுருக்காங்க, ஒரு சில பேர் அப்படியே கதறாங்க, கத்துறாங்க. ஐயோ, இதை பார்க்கவே அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. இதை பார்த்துட்டு அழுகாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்ணில் அப்படி தண்ணீர் வருது. அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் கடவுளே.